அன்றும் இன்றும் என்றும் குரு காட்டிய பாதையில் குருவின் ஆசைகளுடன் குருவின் மலப்பொற்பாதங்கள் போற்றி வணங்கும் உண்மையான சீரன் குருவே சரணம். மாந்திரிக மர்மங்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான வசியத்தன்மை கொண்ட கணவன் மனைவி ஆண் பெண் காதலன் காதலியை வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மைமுறை, அதுவும் நாம் வீட்டிலேயே தயார் செய்து வசியமேற்றி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதே போல் நம் உடலில் இருக்கக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதாவது சொறி, சிரங்கு, தேமல், படை போன்ற கருந்தேமல் போன்ற நோய்களுக்கு வீட்டிலேயே தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அடிப்படை வைத்தியத்தை இந்த காணொலியில் பார்க்கலாம். நமது காணொலியை புதிதாக பார்க்கக்கூடிய அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைத்திருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் அடுத்தடுத்த காணொலியில் போகிறக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் கோடி நன்றிகளை சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் முக்கியமான ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம், அதனால் ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோளோட நாம் இப்போ இந்த காணொலிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதையுமே நம்ம ஒரு 5 நபர்களுக்கு சிவாஸ்திரம் கொடுத்தோம். அதே போல் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்ததையுமே ஒரு 10 நபர்களுக்கு கொடுத்தோம். 20,000 சப்ஸ்கிரைபர் வந்ததையுமே நம்ம ஒரு 12 நபர்களுக்கு சிவாஸ்திரம் கொடுத்தோம். இப்போ 23,000 தாண்டி போயிட்டுருக்கோம். 30,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதையுமே கண்டிப்பாக ஒரு 12 நபர்களுக்கு சிவாஸ்திரம் பரிசாக கொடுப்போம். அதே போல் ஒவ்வொரு 10 காணொலிகளுக்கு ஒரு முறை நம்ம காணொலியில் யார் அதிகமாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த வலைதளங்களில் வேணாலும் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான பாதுகாப்பு வசியத்தை உண்டாக்கி தரக்கூடிய, பாதுகாப்பும் அதே சமயத்தில் வசீகர தன்மையும் தொழில் வசியம் பண வசியத்தை உண்டாக்கி தரக்கூடிய அற்புதமான தாயத்து, 48 நாட்கள் பூஜை செய்த தாயத்து. அதே போல் ஒரு அற்புதமான வசீகர தன்மையை தரக்கூடிய தொழில் விஷயம், பண விஷயம், முக விஷயம், ஆண் பெண் விஷயத்தை உண்டாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான இது ரெண்டுமே நம்ம பரிசாக கொடுக்குறதா சொல்லியிருக்கோம். அதே போல் இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, கடந்த 2 காணொலிகளும் அதே தான் இருந்திருக்கோம். என்ன அப்படின்னா, நமது காணொலிகளில் பார்க்கக்கூடிய அனைவரும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் எதாக இருந்தாலும் பதிவு பண்ணலாம், இல்லை தெய்வத்தின் பேராக இருந்தாலும் பதிவு பண்ணலாம். இப்படி தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு 10 காணொலிகளுக்கு ஒரு முறை இதில் யார் நல்ல கமெண்ட் பண்ணுறீங்க, யார் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிறத கவனித்து பார்த்து அவர்களுக்கு ஒரு அற்புதமான வசீகரத்தன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான வெற்றி, செல்லுமிடமெல்லாம் வெற்றியை தரக்கூடிய, பணத்தை தரக்கூடிய, மதிப்பை தரக்கூடிய, பேரும் புகழை தரக்கூடிய அற்புதமான வசீகரத்தன்மையை தோற்றத்தை தரக்கூடிய ஒரு நாம் கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் கொடுப்போம். அப்படி வெற்றி பெறக்கூடிய நபர் நீங்களாக கூட இருக்கலாம். அதனால் எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, நாம் இப்போ இந்த காணொலிக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வைத்தியத்தை பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம உடலில் சொறி, சிரங்கு, தேமல், அரிப்பு, படை போன்ற விஷயங்கள் இருந்தாவே, அதுவும் தேமலெல்லாம் முகத்துக்கு வந்துட்டாவே நம்ம முகத்தினுடைய பொலிவு போயிடும். அதே போல் ஒரு சில படைகள் இருந்ததுன்னா சொறி அப்படியே பிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி எங்கெங்கே படுதோ அந்த இடத்துல எல்லாம் மீண்டும் அது படர்ந்துக்கிட்டே இருக்கும். படர் தாமரைன்னு கூட சொல்லுவாங்க. அதில் பல வகை உண்டு, சரிங்களா? அதே போல் கருந்தேமல், அதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கு எல்லா இடத்துலையும் பறந்து நம்ம நிறத்தையே கருமை நிறமாக கொண்டு போயிடும். நம்ம அழகை கெடுக்கக்கூடியது. அதே சமயம் தோலை பயங்கரமாக பாதிக்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷயந்தான் இது. சொறி, சிறங்க அதே மாதிரி தான். சொறி அந்த தண்ணி படக்கூடிய இடங்கள்லாம் புண்ணாகிட்டே பெருசாகிட்டே போயிட்டுருக்கும். இதை எளிய முறையில் நம்ம தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வைத்திய முறை, அடிப்படை வைத்திய முறையை தான் பார்க்குறோம், சரிங்களா? இது ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவத்துக்கு போயிடலாம். ஆங்கில மருத்துவம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது அடிப்படையாக சிறுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தொடக்கத்துலேயே இதை குணப்படுத்திடலாம், அற்புதமாக குணப்படுத்திக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா கூட நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், சரியா? என்ன அப்படின்னா, குப்பைமேனி மூலிகை எல்லாத்துக்குமே அதிகமாக தெரிஞ்ச ஒரு மூலிகை தான். அதிகமாக குப்பை மேடுகள், வயல் ஓரங்கள், வரப்பு ஓரங்கள், நம்ம வீட்டு சாலை ஓரங்கள்லாம் அதிகமாக முளைச்சிருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகையினுடைய இலைகளை மட்டும் பறிச்சுக்குங்க. எந்த ஒரு மூலிகையும் தேவை இருந்தால் மட்டுமே வேரோட பறிக்கணும். தேவையில்லை அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்பட்ட பாகத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். மீண்டும் அந்த மூலிகைகள் வளர்றதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, மூலிகைகளுக்கு தான் நம்ம எடுக்கிறப்ப சித்தர்கள் காப்பு கட்டணும், சாப நிவர்த்தி பண்ணணும், பிராண பிரதிஷ்டை பண்ணணும், உயிர் கொடுக்கணும்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மூலிகைகள் அவ்வளவு அற்புதமான ஒரு பொக்கிஷம்.
அதை வந்து நம்மளுடைய சுய நலத்துக்காக நம்ம அழிச்சிடக்கூடாது. உண்மையிலேயே மிக உயர்ந்த ஒரு உயிரினம், ஒரு படைப்பினம், இறைவனால் படைக்கப்பட்டது எதுன்னு பார்த்தா மூலிகைகளும் செடி கொடிகள் தான். இருந்த இடத்த விட்டு அசையாமல், அடுத்தவங்களுக்கு கெடுத்து வாழாமல், தனக்கு தேவையான உணவை தானே சூரிய ஒளியில் தயார் செய்து நின்ற இடத்திலேயே அதனுடைய உணவு தேவையும் நீர் தேவையும் தீர்த்து கொண்டு தனக்கு தேவையான உணவை அதே தயாரிச்சுக்குது. அது போக மிச்ச உணவுகளை இப்போ பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களாகிய நம்மளுக்கும் கொடுக்குது. அது எங்கேயும் போகிறதில்ல, யாரையும் கெடுத்து வாழ போகிறதில்ல. தனக்கு தேவையான உணவை தயாரிச்சுட்டு மிச்சத்தை வந்து நம்மளுக்கு தான், இயற்கை வந்து நம்மளுக்கு தான் கொடுக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை அழிக்கிறோம். அதுக்கிட்ட பிடுங்கி திங்கிறதும் இல்லாமல் அழிச்சிட்ருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மரம் வளர்ப்போம், மழை வருவோம், மரம் பருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். அதனால் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஆக மொத்தம் அந்த குப்பைமேனி மூலிகையில் இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்குங்க. கைப்பிடி அளவுக்கு அந்த இலைகளை எடுத்துகிட்டு அதில் வந்து பூச்சி வண்டு ஏதாவது இருக்குதா, பூச்சி கூட்டிருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிங்க. அப்புறம் கல்லுப்பு இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திவிட்டு கல்லுப்பு, அதில் ஒரு 5 எண்ணிக்கையில் பெரிதாக இருக்கக்கூடிய கல்லுப்பு எடுத்து வச்சு இதை நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிடுங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய தேமல், சொறி, சிரங்கு, படை இருக்கக்கூடிய இடங்களில் 10 போட்டு விட்றீங்க. 10 மாதிரி போட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு அதிகபட்சம் இது தினமும் தொடர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரத்திலேயே ஒரு அற்புதமான பலன் தெரியும். சரியா? இல்லை எனக்கு வந்து தினமும் வந்து அரைக்கிறது சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேன் மெழுகு இருக்கு இல்லையா, நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா தேன் மெழுகுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். இல்லை அதில் தூசு தும்பு இருந்தாலும் ஒரு தடவை நல்லா காய்ச்சிட்டு துணியில் வடிகட்டிட்டிங்கன்னா சரியாயிடும். துணியில் வடிகட்டுறது ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நைலான் துணியில் வடிகட்டுறீங்க. நைலான் துணியில் வடிகட்டினா என்னாகும், அது ஹீட்டு பண்ணுறதுமே அந்த துணி உருகிடும். சரிங்களா? அதனால் காட்டன் துணியில் இதை தேன் மெழுகு லைட்டாக சூடு பண்ணாவே உருகிடும். அதை வந்து வடிகட்டியிருக்கேன். வடிகட்டிட்டு நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே போட்டு நல்லா கிளறிட்டிங்க அப்படின்னாவே அது அப்படியே ஒரு சோப்பு மாதிரி, இல்லை அதோட உருக்கி அந்த எந்த ஷேப்பில் ஊற்றி வைக்கணும் அந்த ஷேப்புக்கே வந்துடும். அதை எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். அந்த புண்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தேய்ச்சிக்கலாம். இதில் வந்து தேன் மெழுகை விட நம்ம ஊற்றக்கூடிய அந்த மூலிகை கலவை வந்து கொஞ்சம் ரெண்டுமே சரிசமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதில் ஒன்று கூடி போனாலும் மெழுகு அதிகமாகிடுச்சுன்னா அது சோப்பு மாதிரி ஆயிரும், மெழுகு பாதத்துக்கு போயிடும். இல்லை இது அதிகமாகிடுச்சுன்னா மெழுகு வந்து சரியான முறையில் ஒட்டாமல் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் சரியான பக்குவத்துக்கு பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் தினமும் அரைச்சி போட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க, தாராளமாக தினமும் அரைச்சி அதை பயன்படுத்தலாம். அற்புதமான பலனை தரும். சொறி சிரங்கை கட்டுப்படுத்தும், மேல் தோல் வியாதிகள் அனைத்தையுமே சரி பண்ணும், முகத்தில் இருக்கக்கூடிய மங்குகளை சரி பண்ணும். எதுக்காக கல்லுப்பு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அது மேலே இருக்கக்கூடிய கிருமிகளை கொல்றதுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மூலிகை வந்து அற்புதமான ஒரு பெயரை கொண்டது. என்ன அப்படின்னா, ஜாலக்கால் மோகினி என்று சொல்லக்கூடிய அற்புதமான வசீகரத்தன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது. அற்புதமான வசீகரத்தன்மையை கொண்ட ஒரு மூலிகை இந்த குப்பைமேனி. அதே போல் இந்த குப்பைமேனி மூலிகையில் செம்பு சத்து மிக அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் இதை பயன்படுத்தி நம் தோலில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையும் சரி செய்து கொள்ளலாம். இந்த குப்பைமேனியை பயன்படுத்தி வசீகரத்தன்மை எப்படி பண்ணலாம், வசியம் எப்படி பண்ணலாம், தொழில் விஷயத்துக்கு அது ரொம்ப அதிகமாக பயன்படும். இதெல்லாம் இன்னொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போது நம்ம கணவன் மனைவி ஆண் பெண் வசியமை செய்வது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கணவன் மனைவி வசியமை எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குங்குமப்பூ ஒரு தேவையான அளவுக்கு வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிங்க. வாங்கி இதை பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். மையங்கிறது நம்ம தொட்டு நெத்தியில் வைக்க போகிறது தான். இல்லை ஒரு சிலர் தான் நினைக்கிறாங்க மையினா நிறைய செஞ்சு வச்சுக்கணும், அப்படி பண்ணி வச்சுக்கணும், இப்படி பண்ணி வச்சுக்கணும். மையை நம்ம தொட்டு நெத்தியில் கொஞ்சமாக தான் வச்சுக்க போகிறோம். அதனால் அளவாக இருந்தாவே ஒரு நல்லா சொல்லப்போனால் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு இருந்தால் தாராளமாக ஒரு 6 மாதத்துக்கு மேலே நம்ம பயன்படுத்தலாம். அப்போ வந்து தேவைங்கிறப்ப நம்ம மீண்டும் வேணால் செஞ்சுக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அளவாக பண்ணிக்கிங்க. குங்குமப்பூ கொஞ்சம் வாங்கிக்கிங்க. பச்சை கற்பூரம் வந்து எப்போவுமே அளவு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தணும். ரொம்ப அதிகமாக சேர்த்திட்டோம் அப்படின்னா ஒரு அரிப்பு உண்டாக்கி அந்த இடத்துல புண்ணை உருவாக்கிடும். அதுவும் இல்லாமல் அந்த மை வைக்கக்கூடிய தோல் பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல கருமை நிறத்தை
ஒரு கருப்பாக படர் தாமரை மாதிரி கருப்பாக கொண்டு வந்து நிப்பாட்டிடும். அந்த ஒரு சிலருக்கு மங்குன்னு கூட சொல்லுவாங்க, கருமங்கு கருந்தேமல்பாங்க, அதுபோல் கருப்பாக கொண்டு வந்துடும். அதனால் பச்சை கற்பூரம் கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கங்க, கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? அப்புறம் புனுகு, அப்புறம் கோரோஜனை, கஸ்தூரி, அரகஜா, அப்புறம் கடைசியாக நம்ம சேர்த்த வேண்டியது அத்தரு இல்லைன்னா ஜவ்வாது. ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன் பாருங்கள். குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், புனுகு, கோரோஜனை, கஸ்தூரி, அரகஜா, அல்லது கடைசியாக சேர்த்த வேண்டியது அத்தரு இல்லைன்னா ஜவ்வாது. இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கணும். இது எப்போ நம்ம செய்யணும் அப்படின்னா, இது வசீகரத்துக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? வசீகர நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஓரையில் பண்ணலாம், இல்லை குரு ஓரையில் இதை செய்யலாம், இல்லை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரையில் இதை பண்ணலாம். ரொம்ப அருமையாக வசியம் வந்து சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா சுக்கிரன் வந்து சுகபோகத்துக்கு அதிபதி இல்லைவா? அதனால் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்போ நம்ம சுக்கிர ஓரையில் பண்ணலாம். இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து வசிய நாள் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய நாள் இல்லையா? அதனால் அன்றைக்கி வந்து சூரிய ஓரையில் பண்ணலாம், இல்லை குரு ஓரையில் பண்ணலாம். இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வளர்பிறையில் பண்ணலாம். வளர்பிறையில் வரக்கூடிய எங்கள் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், இல்லை அமாவாசை அன்றைக்கி பண்ணலாம், இல்லை பௌர்ணமி அன்றைக்கி பண்ணலாம். நல்ல நாள் பார்த்து இந்த மையை நம்ம அரைச்சிக்கலாம். சரிங்களா? அரைச்சி நல்லா மை பக்குவத்தில் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. இது எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன செப்பு சிமிழ் வாங்கிக்கிங்க, இல்லை சில்வர் டப்பா நிறைய கிடைக்கும் இல்லையா, மை டப்பா, அதை வாங்கி இந்த மையை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மை அரைக்கிறதுக்கு முன்னாடி கல்வத்துக்கு கீழே நம்ம எப்போவுமே முதலே சொல்லியிருக்கோம், நிறைய பேர் நம்ம காணொலியை தொடர்ந்து பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மை உயிர் பெறணும் அப்படின்னா கல்வத்துக்கு அடியில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பெருங்காயம் தடவணும். பெருங்காயத்தை தடவிட்டு தான் கல்வத்தில் மையை அரைக்க ஆரம்பிக்கணும். மையை அரைக்கிறதுக்கு முன்னாடி கல்வத்துக்கு பூஜை போடணும். எலுமிச்சம்பழத்தை வெட்டி ரெண்டாக வெட்டி சிகப்பு தடவி கல்வத்துக்கு 2 பக்கம் வச்சுட்டு, கல்வத்துக்கு வந்து திருநீர் போட்டு சந்தனமெல்லாம் வச்சு, தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வச்சு, பத்தி சூட சாம்பிராணிலாம் காமிச்சு கல்வத்தை தொட்டு கும்பிட்டு மையை அரைக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, இப்போ ஆண் வந்து பெண்ணுக்கு வசியம் பண்ணுறக்கா இந்த மையை அரைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் வலது கை மோதிர விரலிருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை உள்ளே விட்டு அரைங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமமான விஷயமே. இப்போ பெண் வந்து ஆணை வசியம் பண்ணுறக்கா நீங்கள் மை செய்கிறீங்க அப்படின்னா, உங்களது இடது கை பெருவரிலிருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை உள்ளே விடுங்க. விட்டு இந்த மையை அரைச்சி அந்த சிமிழில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மையை அரைக்கும் பொழுது நல்ல விஷயத்தை தான் மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்கணும். சரிங்களா? மை அரைக்கிறப்போ சண்டை கட்டி பிரிஞ்சு போயிடுவார், இல்லை நம்ம வேறு ஏதாவது பிரச்சனை அப்படி இப்படின்னு நினைக்காம நல்ல விஷயங்களை நினச்சிக்கிட்டே இந்த மையை அழகாக வரும், சீக்கிரம் நல்ல வசீகரத்தன்மையோடு இருக்கும். இந்த மை வைக்கிறப்ப எனக்கு அவங்க வசியமாவாங்க, எடுக்கிற காரியமெல்லாம் சித்தியாகும், நிறைய என்ன சொல்கிறது, நிறைய நண்பர்கள் உருவாங்க, நல்ல நண்பர்களாக இருப்பாங்க, எனக்கு எல்லா காரியமும் வெற்றியாக அமையும், இந்த மை வச்சுட்டு போகிற இடமெல்லாம் எனக்கு ஜெயிக்கும் அப்படின்னு இந்த மையை பற்றி நல்ல விஷயங்களை நினச்சிக்கிட்டே அரைக்கணும். இல்லைன்னா குறிப்பிட்ட நபருடைய பேரை சொல்லி வசி உதாரணத்துக்கு இப்போது கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர் வசியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெண் அரைக்கணும்னு வைங்க, கிருஷ்ணகுமார் வசி கிருஷ்ணகுமார் வசின்னு சொல்லிகிட்டே அரைக்கணும். நம்ம இப்போ உதாரணத்துக்கு ராதிகான்னு ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறோம் அப்படின்னா, ராதிகா வசி அப்படின்னு சொல்லிகிட்டே மையை அரைக்கணும். சரியா? இப்படி அரைச்சி அழகாக ஒரு செப்பு சிமிழில் அது செப்பாக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, அதில் எடுத்து வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பூஜை அறையில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 3 அல்லது 5 வெத்தலை, பின்னம் இல்லாமல், கிளிசில் இல்லாமல், அழுகல் இல்லாமல், நல்ல வெத்தலையாக கோணலெல்லாம் இல்லாமல் அழகாக நேராக இருக்கக்கூடிய, அழகாக நல்லா இருக்கக்கூடிய வெத்தலை ஒரு 3 அல்லது 5 அளவுக்கு வெத்தலை எடுத்து கடுகளவு இந்த மை எடுத்து அதில் வைக்கணும். வச்சுட்டு, நான் வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் இந்த மை அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஃபஸ்ட்டு தெய்வத்துக்கு தான் வைக்கணும் மை, அர்ப்பணம்னு சொல்லிவிட்டு இந்த மை டப்பாவை திறந்து வச்சு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிழக்கு திசை நோக்கி அமரணும். நம்மளுக்கு முன்னாடி இந்த மை டப்பா இருக்கணும். சுவாமி படங்கள்லாம் பின்னாடி இருந்தால் தவறு கிடையாது. சரியா? ஒன்றும் தப்பு கிடையாது. கிழக்கு திசை நோக்கி அமைஞ்ச ஒரு தீபம் ஏற்றி தெய்வத்துக்கு முன்னாடி பார்த்து உட்காந்துக்கணும். நம்ம அந்த மை டப்பாவை வச்சுட்டு, அன்றைக்கி வந்து ஒரு சின்ன வாழையில் சின்ன பிட்டு இருந்தால் கூட போதும், இல்லை தலை வாழையிலே போட்டாலும் சரி, அதில் வந்து அவல் பொரிகடலை எல்லாமே வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லணும். இந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணும்? 1008 முறை சொல்லணும். அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். ஓம் க்ளீம் காம் காமலினி பதிமே வசமானய டம் டம் ஸ்வாஹா. ஓம் க்ளீம் காம் காமிலினி பதிமே
வசமானாய டம் டம் ஸ்வாகா. ஓம் க்ளீம் காம் காமலினி பதிமே வசமானாய டம் டம் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை 1008 முறை சொல்லணும். சொல்லி 3 நாட்கள் தொடர்ந்து பூஜை வைக்கணும். இந்த 3 நாட்கள் தொடர்ந்து பூஜை வச்சா மட்டும் போதும், இந்த மையம் அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பின்னாடி நாம் இந்த மையை பயன்படுத்தும் பொழுது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, கிழக்கு திசை நோக்கி நின்று, கிழக்கு திசை நோக்கி நம்ம நின்று வலது கை பெருவரலில் இந்த மையை தொட்டு எடுக்கணும். மையை லைட்டாக சும்மா தொட்டாவே போதும், போட்டு வலிச்சு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா தொட்டு எடுத்து நம்மளுடைய புருவ மத்தியில், இப்போ நம்ம படத்தில் ஏதாவது போகிறப்போ இந்த வெற்றி திலகம் விடுவாங்க இல்லையா, நெற்றியில் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பெருவரலில் தான் வைப்பாங்க. ஏன்னா அது வெற்றிக்குரிய விரல். அந்த விரலில் எடுத்து நம்மளுடைய புருவ மத்தியில் இந்த பொட்டை வைக்கணும். இந்த மையை வச்சுக்கிட்டு 9 முறை இந்த மந்திரத்தை மீண்டும் சொல்லணும். ஓம் க்ளீம் காம் காமலினி பதிமே வசமானய டம் டம் ஸ்வாகா அப்படின்னு சொல்லி 9 முறை இந்த மந்திரத்தை ஜெபித்து, நான் இப்போ மனசில் அவங்க பேரை நினச்சி, இவங்க எனக்கு வசியமாகணும், வசமாகணும், அனைத்து காரியங்களும் சித்தி ஆகணும், என் மேலே ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த மந்திரத்தை ஜெபித்து புருவ மத்தியில் வச்சுட்டு போனாவே போதும். போய் முடிஞ்சால் அவங்கள பாருங்கள். இல்லை அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, பார்க்க முடியாது அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம நெத்தியில் அந்த மையை வச்சுட்டு அவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம். இல்லை ஃபோனில் தான் இப்போ எல்லாருமே எல்லாத்தோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி ஃபோட்டோவை பார்த்து சீக்கிரமாக எனக்கு வசியமாகி வரணும், என் மேலே ரொம்ப அன்பாக பாசமாக பிரியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாவே போதும். கூடிய விரைவிலேயே, ரொம்ப நாளெல்லாம் தள்ளி போகாது, கூடிய விரைவிலேயே அவங்க உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. சண்டை கட்டி பிரிஞ்சு போனவங்களாம் தான் பேச ஆரம்பிப்பாங்க. இல்லை அவங்க எனக்கும் உன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துவாங்க. அதை நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு நம்ம அடுத்தடுத்து முன்னேறி நம்ம காரியத்தை சாதிக்க வேண்டியதுதான். சரிங்களா? அற்புதமான அழகாக கை கொடுக்கக்கூடிய நிறைய நபர்கள் பயன்படுத்தி வெற்றி, ஐயா நான் நீங்கள் சொன்ன இந்த மெத்தடு பயன்படுத்தி பார்த்தா சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சர்டிஃபிகேட்டு நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரு அற்புதமான மைமுறை. யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷலை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம படிச்சுட்டு நம்ம தெரிஞ்சவங்க நண்பர்களாக கேட்பாங்க, இப்படி பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு நல்ல மெத்தடு சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம இது சொல்லுவோம், ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். அவங்க பயன்படுத்தி ஐயா சூப்பராக இருந்தது, பண்ணி பார்த்தா உடனே செட் ஆகிடுச்சு, லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சு, இல்லை பிரிஞ்சு போன மனைவி வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது காதலையும் அதே சமயம் அவங்ககிட்ட இருந்த ஒரு அன்பை, அரவணைப்பை, பாசத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடியது அற்புதமான மைமுறை. தவறான விஷயத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு இதை பயன்படுத்த வேண்டாம். உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, தவறான விஷயத்துக்கு இதை பயன்படுத்தாதீங்க. அதே போல் உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. முடியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இயலாதவங்களுக்கும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கடைசிக்கு பார்த்திங்கன்னா ரோட்டில் சுற்றக்கூடிய நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா காலில் செருப்பு இல்லாமையே சுற்றுவாங்க. பாவம், அவங்களுக்கு ஒரு செருப்பாவது வாங்கி கொடுங்க. ஒரு 50 ரூபாலேருந்து செருப்பு விற்கிது, 100 ரூபா வரைக்கும் விற்கிது. உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை கடைசி வரைக்கும் செய்யுங்க. அனைவரும் சகலவிதமான செல்வமும் செல்வாக்கும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்ற அன்னை ஸ்ரீ மகாபத்ரகாளி பிரத்திங்கராதேவியிடம் வேண்டிக் கொண்டு அடுத்த ஒரு சிறந்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.